வணக்கம். செய்திகள். முன்னாள் இந்திய பிரதமரை கொன்ற கொலை குற்றவாளி சுவாமிஜியிடம் திரும்பவும் கதை. சிவராசன் மற்றும் நாங்கள் அவன் கூட்டாளி உத்தரப்பிரதேசம் வழியா நேபாள் போயிடலாம் என்று சொன்னார். ஈடுபட்டுள்ளனர். குற்றவாளி சிவராசனை தேடும் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிவராசனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சிவராசனுக்கு சிவராஜ், சிவகுமார் மற்றும் சிவா என பல பெயர்கள் இருப்பது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சிவராசன் மற்றும் இந்த கொலையில் தொடர்புடைய சிவா இவர்களை பற்றி பாக்கியச்சந்திரன் போயிட்டது. புதுசா 20 பேர் வந்திருக்கு. போலீசாரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர், ரவீந்திர கலாஷேத்ராவில் நாடக விழா தொடங்கியது. உங்களை ஒன்று கேட்கலாமா? கர்நாடக மாநிலத்தின் நீங்க எப்பவுமே உங்க கூட ஒரு பெட்ரோல் கேன் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? நியூஸ் பாத்தீங்களா? சிவராசன் சிவராசன் பை சான்ஸ் உங்க மிலிட்டரிக்காரங்க என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டா இங்க எரிஞ்சு போன என்னோட மிச்ச மீதி தான் அவங்களுக்கு கிடைக்க வேணும். இவன் தான் சிவராசன் யாரும் கண்டுபிடிக்க கூடாது. நான் அமரனா இருக்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. பாவங்க சுபா தன்னோட பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொன்னா. அவன் மனசுல எவ்வளவு சுமை. இந்த சின்ன வயசுல கையில துப்பாக்கி பிடிச்சிருக்கா. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் துப்பாக்கி தானா தன்னோட துணையை தேடிக்கும். ஏங்க இவங்க எப்ப போவாங்க? தெரியாது. இப்ப போனாலும் போவாங்க. விசித்திரமா இருக்காங்க, புரிஞ்சுக்கவே முடியல. ஏங்க இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பழைய மாதிரியே இருக்க முடியுமா? குட் மார்னிங் மாஸ்டர். மார்னிங். நீங்க போறது உறுதி தானே? உறுதி தானே? வீட்டில் கேட்டாங்களா? அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ண தான் சுரேஷ் மாஸ்டர் போயிருக்கிறார். நீங்க போய் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. ஓகே மாஸ்டர். என்ன வேணும் சார்? இன்னைக்கு பேப்பர் எல்லாத்தையும் கொடுங்க. சிவராசன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கான்? இதே ஊர்ல தான் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? என் உள் மனசு சொல்லுது. அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு தான் தெரியுமா? அட போங்கப்பா, டீ குடிச்சீங்கல்ல, காலங்காத்தால தேவையில்லாம வெட்டிக்காத பேசிட்டீங்க. போய் பொழைக்கிற வழியை பாருங்க சார். உங்களுக்கு அதான் பேப்பர் கேட்டது. அது கிடக்கட்டும். இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. ஒற்றைக்கண் சிவராசன் மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. சென்ட்ரல் ஜெயில பாக்கலையோ? மாஸ்டர், உங்களுக்கு ஒரு கண்ணு எப்படி போச்சு? இந்த மிச்ச பேலன்ஸ் 1000 ரூபாய் அதிகமாக வச்சுக்க. வெங்கடேஷ் வரட்டுமா? தேங்க்யூ சார். மாஸ்டர் வாங்க. சாப்பாடு வாங்கி கொண்டு அணைக்கல் வீட்டுக்கு போகலாம். சரி மாஸ்டர். ஒரு நிமிஷம் ரங்கண்ணா. ரங்கா, என்ன மாஸ்டர்? நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணு. வேலு, வேலு,
மாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? எதுவும் பிரச்சனை இல்லை தானே? நல்லா இருக்கிறோம். மெடிசன் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டோம் மாஸ்டர். உங்களுக்கு எதுக்கு கரைச்சல் மாஸ்டர்? எங்களை ஊருக்கு அனுப்பி வைங்கோ. இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வந்திருக்கு மாஸ்டர். இங்க பாருங்க, கிராமத்து ஜனங்க முரடனுங்க, என்ன வேணாலும் கேட்பானுங்க. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஆனா உஷாரா இருங்க. சரி என்ன மாஸ்டர், வாங்க. சரி மாஸ்டர், நீங்க போயிட்டு வாங்க. பெலு, குப்பி, பத்திரம். சரி மாஸ்டர். உடனே இவங்களுக்கு இன்னொரு வீடு பார்க்க வேணும். இன்னொன்னா? குப்பின்னா சயனைட். பெங்களூருக்கு எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? கெமிக்கல் லோரியில. நான் சொல்றேன். நாத்தம், கன்றாவி நாத்தம். யாராவது கிட்ட போனால் மயங்கி விழுந்துடுவாங்க. அதுக்குதான் போலீஸ்காரங்க மூடிய திறந்து பார்க்க மாட்டாங்க. அந்த வண்டியை 3 நாள் நான் கழுவினேன். டேங்கர்ல ட்ரில்லரை வச்சு சின்ன சின்ன ஓட்ட போட்டோம், சுவாசிக்கணுமே. உள்ள பெட்டு போட்டு நானும் மாஸ்டரும் செஸ் ஆடி கொண்டு வந்தோம். செஸ்ஸா? நான் தான் காவல். 9 மணி நேரம் ஆச்சு நாங்க அங்கிருந்து இங்க வரத்துக்கு. விளையாடுறப்ப காயின்ஸ் கீழே விழல? ஏனென்றால் அது மேக்னெட்டிக். சார், இந்த தடவை நாங்க கிருஷ்ணகிரிக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள ஜெகன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான் சார். அது எப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்? நம்ம யாரையோ தேட போய் வேற யாரையோ தேடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சார், ஜெகன் வந்திருக்கார் சார். வர சொல். எஸ் சார். சார், நீங்க தேடுற ஜெகன் நான் தான் சார். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தனசேகரன் என் ரிலேட்டிவ் மேட்டூர்ல இருக்காரு. டிகே டிரான்ஸ்போர்ட் ஓனர் சார். அவர் ஸ்டாஃபுக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் பார்த்து கொடுத்தேன் சார். அக்ரிமெண்ட்ல அதான் இருக்கு. இல்ல சார், விஐபி சத்த பண்ணி ஸ்வீட் கொடுத்தது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க அம்மா சத்தியம் எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு என் பொண்ணுக்கு போறதுனால சார், அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தேன் சார். என்ன நம்புங்க சார், பர்த் சர்டிபிகேட் வேணாலும் காட்டுறேன் சார். சார், தயவு செஞ்சு ஸ்வீட் என்ன கேட்க சார். இனிமே நான் யாருக்கும் ஸ்வீட்டே கொடுக்க மாட்டேன் சார். சார், அடிக்காதீங்க சார். பெரு, கவனமா இருக்க வேண்டும். சரி மாஸ்டர். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, ஜாக்கிரதை. ஓம் அண்ணா. மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி அண்ணா. வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வீடு தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. ஏன்னா வீடு கிடைக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. They are all good soldiers. மாஸ்டர், நம்ம போலாம். நீ உள்ள. சரி மாஸ்டர். சரி சரி, வீட்டை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாது. நீ தேங்க்ஸ் மாஸ்டர். எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. வண்டியோட டீடைல்ஸ் கேளுங்க. நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ கிருஷ்ணப்பாவோட ரிலேட்டிவ். சொடுக்கு போறதுக்குள்ள மாத்திடுவான். எங்க வண்டியா செக் பண்றீங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இது பாருங்க, நான் டெல்லிக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருந்தப்போ என்னையே 4 தடவை செக் பண்ணாங்க. இப்ப அதே நிலைமை இங்கேயே கிரியேட் ஆயிருக்கு. செக்கிங்ன்றது அவமானப்படுற விஷயம் இல்ல. நீங்க செக் பண்ணுங்க. நாங்க யாருன்னு தெரியுமா சார்? யாரா இருந்தா என்ன சார், இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாருக்கும் வேண்டியவங்க தான். கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு கொடுங்க. எங்களை டியூட்டி பார்க்க விடுங்க. என்ன ஆச்சா? எஸ் சார். நீங்க போலாம். சாரி சார். பின்னாடி இருக்க வண்டியை செக் பண்ணுங்க. அவங்களும் இதே மாதிரி பேர் சொல்லி வீட்டுல இருந்து தப்பிச்சிருப்பாங்களோ? ஓகே. உங்க பேரு? எல்லாம் சரி. அவ புருஷனையும் கூட்டி கொண்டு போயிருந்தால் சண்டை போட்டிருக்கலாம் தானே? அவ புருஷனுக்கு தின்றது முக்கியமா, கோட்டை முக்கியமா? ஓம், சரியா சொன்னாய். அண்ணா, இது உண்மையாவே நடந்ததா? ஆமா. அந்த ஊர் பேரு சித்திரதுர்கா. மதக்கரி நாயக்கர் இடம். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அந்த ஊரை நான் பார்க்க வேணும். அந்த கோட்டையை நான் பார்க்க வேணும். என்னை நல்லா பாதிச்சிருச்சு. என்னை கூட்டிக்கிட்டு போறீங்களா? நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி
நான் உன்னை கூட்டிட்டு போறேன்